ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பே ஷேர் பண்ணியிருக்க பாருங்கள். இது நீங்களும் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிட்டு எல்லோரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனல் 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் எல்லோரும் கலந்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக அடுத்தடுத்து ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் போகலாம். சார், ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குதாமே சார், அதுக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் ஸ்டாப் லாஸே போட தேவையில்லாமே அப்படின்னு. அதாவது இப்போது மார்க்கெட் புதுசாக தெரிஞ்சு ஓரளவுக்கு லைட்டாக தெரிஞ்சு நெக்ஸ்ட் மூமெண்டம் போகிறோங்க. ஆப்ஷன் பையிங்கில் ரிஸ்க் இருக்குது, வெறும் 20% தான் சான்ஸ் இருக்குது, 25% தான் சான்ஸ் இருக்குது, மிச்சம் 70% 80% ஆப்ஷன் செல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது அதில் சின்ன டவுட் இருக்கும் இல்லையா. ஆப்ஷன் செல்லிங்னா நம்ம ஸ்டாப் லாஸை போட தேவையில்லை, ரெண்டும் 0 தான் ஆக போகுது. ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 0 தான் ஆக போகுது. ரெண்டும் அதில் சேல் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் காலில் சேல் புட்டில் சேல் பண்ணால் 0 தானே. அதில் ஸ்டாப் லாஸ் என்னத்துக்கு, அதில் வெயிட் பண்ணால் மந்த் எண்டில் 0 ஆகிட போகுது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் பாதி உண்மை. அதாவது ஆப்ஷன் டைம் டீக்காவது கால் ஒரு புட் ஒரு 100 ரூபா புட்டு ஒரு 100 ரூபா ரெண்டுத்தையும் சேல் பண்ணிங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் எப்படி தான் 160 170 வரும். அந்த 30 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட், ஓகே, உண்மை ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி இது 10 டைம் ட்ரேட் பண்ண சொல்ல 8 டைம் சக்ஸஸ் ஆகுது, அதையும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஆனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அது தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார், ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஒரு 100 ரூபா ப்ரீமியம் 300 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு லாட்டை சேல் பண்ண வேண்டியது தானே சார். அதிகம் அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ இந்த ப்ரீமியம் இந்த 100 ரூபா இருக்குது, கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபாய்க்கு கம்மியாகிட்டு இது குறைஞ்சிட்டு இருக்கும். இது மேலே போன பிறகு எப்படின்னு கீழே வரும், இதுவும் 0 ஆகும், இதுவும் 0, ரெண்டுமே மொத்தமே லாபம் கிடைக்குது. அதிகம் சார் ஸ்டாப் லாஸ்லாம் போடணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ண சொல்ல உங்களால் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட தூரம் உங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். இப்போ 100 ரூபா ப்ரீமியம் ஒரு 200 300 போகிற வரல அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதே 300 ரூபா ப்ரீமியம் எதிர்பாராத விதமாக ஒரு 1000 ரூபா 1200 மேலே ஃபுல்லாக தூக்கிடுச்சு, மார்க்கெட் ஒன் சைடில் பெரிய பூம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 10 டைம் சம்பாரிச்சிங்களே ப்ராஃபிட்டை ஆப்ஷன் செல்லிங்கில், அந்த ப்ராஃபிட் அந்த ஒரு ட்ரேடில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வைப் அவுட் ஆகிடும். ஆப்ஷன் செல்லிங் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஈஸிலாம் ஸ்டாப் லாஸை போடாமல் அடிச்சு தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதுலேயும் இருக்குது என்னென்னா அந்த 20% ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை நீங்கள் பார்க்கணும் இல்லையா. 80% நீங்கள் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் தான், இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாம் ப்ராஃபிட் ஈஸியாக ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது, எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் அந்த நெக்லிஜென்ஸாக இருக்கக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங் தானே பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பணம் போனால் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் உங்களால் 1 லாட் 2 லாட் மேலே எவ்வளோ மார்க்கெட் மேலே போனாலும் அங்கேருந்து செல் பண்ணிட்டு வர முடியுமே தவிர குறிப்பிட்ட தூரம் முடியாது. ஏன்னா பெரிய லெவலில் பணம் வேணும். அந்த அளவுக்கு பணம் இருந்தால் தான் அந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் பெரிய இப்போ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்க தான் அந்த பெரிய லெவலில் போய்ட்டு அடிக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபா ஸ்டாக்ஸ் 100 ரூபா ப்ரீமியம் ஒரு 1000 ரூபா போனால் கூட 1000 இல்லை 2000 போனால் கூட அங்கேருந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்தால் தான் அது 0 பண்ண முடியுமே தவிர எல்லாரும் நார்மல் பர்சனால் முடியாது. அதாவது இப்போ என்ன மாதிரியே நார்மல் ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட் வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணி நானும் ஆக்சுவலாக 2010 2012 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் ஈஸியாக பண்ணிட்டு இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்ல வரலையே. அதுலேயும் தான் நான் என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆனதே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் தான். அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் செல்லிங்கில் கூட ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் சேஃபர் ஜோனில் வந்துடுவீங்க. நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.